எதிலுமே எதை செய்தாலும் அதில் ஒரு டெடிகேஷன் வேண்டும். அப்படி ஒரு அர்ப்பணிப்பு அவர்களிடத்தில் இருந்த காரணத்தால் தான் இந்த பள்ளி இப்படி வளர்ந்திருக்கிறது. அது மதுரை என்றாலும் சரி, தேனி என்றாலும் சரி, கரூர் என்றாலும் சரி, முகப்பேர் என்றாலும் சரி, அம்பத்தூர் என்றாலும் சரி, பொன்னேரி என்றாலும் சரி வளர்ந்திருக்கிறது. இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட வளர்ந்த ஒரு ஆலமரத்திலே, அந்த ஆலமரத்திலே குடியிருக்கும் பைங்கிளிகளாக இந்த பள்ளி குழந்தைகளுக்கும் பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு போதனை செய்யக்கூடிய சாதனை செல்வங்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேரும் கூடியிருக்கக்கூடிய இந்த சபை ஒரு அருமையான சபை. அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் தினத்திலே நான் என்ன புதிதாக ஆசிரியருக்கு சொல்ல போகிறேன் என்று சொன்னால், நானும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்து MA வரலாறு படித்து அதன் பிறகு நானும் ஒரு பள்ளிக்கூடத்திலே பணியாற்ற வேண்டும், அதுவும் ஆசிரியராக பணியாற்ற வேண்டும் என்பதற்காக மாஸ்டர் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் படித்து MHD முடித்ததற்கு பின்னால் PhD முடித்துவிட்டு ஒரு கல்லூரியிலே ஒரு பேராசிரியர் ஆக வேண்டும் என்ற தாகத்தோடு இருந்தவன் என்ற காரணத்தால் அரட்டை அரங்கத்தை தவிர மற்ற எந்த நிகழ்ச்சிகளும் பெரும்பாலும் கலந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய நான், எனக்கு ஒரு வசந்த அழைப்பை வேல்மோகன் அவர்கள் விடுத்தவுடன் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததற்கு காரணம், நான் பொதுவாக இப்பொழுது கல்லூரி நிகழ்ச்சிகளுக்கு கூட செல்வதில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை அழைத்தவுடன் நான் வந்ததற்கு காரணம், இந்த ஆசிரியர் தினத்திலே ஒரு காலத்தில் ஆசிரியராக ஆக வேண்டும் என்ற கனவை சுமந்து கொண்டு, ஆசிரியராக ஆக வேண்டும் என்ற தாகத்தை சுமந்து கொண்டு, ஆனால் அந்த தாகத்துக்கு இடம் கொடுக்க முடியாமல் ஒருதலை ராகத்துக்கு மாறி சென்று விட்டன. I was supposed to work as a school teacher, higher secondary school teacher. But unfortunately, and I won't tell like unfortunately, but fortunately, with the God's grace, I entered into the Tamil film industry. As a film director, as a maker, as a story writer, as a screenplay writer, dialogue writer, lyricist, the music director, cinematographer, director, like that. In the cine field, என்னுடைய வாழ்க்கை பார்க்கிறேன். ஒருதலை ராகத்தில் உதயமான நாள் இன்றைக்கு ஒருதலை காதல் வரை இன்றைக்கு நான் நிற்கிறேன் என்று சொன்னால் என்ன காரணம்? என்ன காரணம் என்று நான் எண்ணி பார்க்கிறேன் என்று சொன்னால், என்னுடைய படங்களில் நான் எடுத்து சொன்ன அந்த விதம், நான் ஒரு ஆசிரியராக இருந்திருந்தால் என்ன செய்திருப்பேன்? The narration, the oration, the presentation, எப்படி ஒன்றை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதை படித்த அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்த அந்த பாடம், அந்த அனுபவம், அதுதான் இன்றைக்கு திரையுலகத்திலே, நான் இன்றைக்கும் திரையுலகத்திலே படம் எடுக்க சென்றதற்கு பின்னால் இதே எல்லாரும் இன்னைக்கு டி ராஜேந்தர், அதாவது நீங்க உங்கள்கிட்ட வந்து கொல்லன்பட்டையில் ஊசியெல்லாம் விற்கவே முடியாது, விற்கக்கூடாது. திருப்பதியில் வந்து லட்டு விற்க முடியாது, திருநெல்வேலியில் வந்து அல்வா விற்கக்கூடாது, திண்டுக்கல்ல வந்து நான் பூட்டு செய்கிறேன்னு சொல்லக்கூடாது. நீங்களாம் ஆசிரியர் பெருமக்கள் இருந்தாலும் நான் ஒரு சொன்னேன், பருத்தியை நூற்றால் தான் நூலு என்று சொல்லியிருக்கலாம். நான் சொன்னேன் பஞ்சை நூற்றால் தான் நூலு. வாய் காட்டன், அதுவும் நூல் இருக்கு. அப்ப சில்க் தெரியுது, அதுல எங்க நூல் எங்க இருந்து வருது? அப்ப பருத்தியை நூற்றால் நூலு என்று சொல்வதை விட பஞ்சை நூற்றால் நூலு என்ற வார்த்தையை போட்டேன். படித்து உணர்ந்தால் தெரியும் நாலு என்றேன். எந்த நாலு? நாளும் தெரிந்தவன் என்று சொல்கிறார்கள். எந்த நாலு? வேதங்கள் 4: ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். திசைகள் 4: கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு. இப்படி என்ன ஒண்ணும் இல்ல. ஒருத்தன் உயிர் போராடுறான், டாக்டர் வந்து பிடிச்சு பார்த்தா 4 பார்க்கணும், நாடியை பார்க்கணும், மூச்சை பார்க்கணும், இதயத்தை பார்க்கணும், இப்படி 4 பார்க்கணும். இந்த 4 உணர்ந்தவன் யார்? படித்தவன். படித்து உணர்ந்தால் தான் தெரியும் 4 என்றேன். பசியை தீர்ப்பதோடு பசுமையா இருந்தால் தான் பால் என்றேன். பாம்புக்கு இருப்பது வாலு என்றேன். படுகூறாய் இருந்தால் தான் வேலை என்றேன். எதுகை மோனை என்று அடுக்கினால் போதாது. இந்த எதுகை மோனையை அடுக்குவதற்கு முன்னால் எல்லாமே இப்ப காலேஜில் படிக்கும்போது கூட இல்லை, பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எதையுமே நீங்கள் சொல்லும் ஆசிரியர் உங்களுக்கு தெரியாது இல்ல. கொட்டேஷன், நோட்டேஷன்,
கொட்டேஷன் இல்லாம எதுவுமே போய் ஏறாது. அங்க ரைம் இருக்கணும். ரைம் இருந்தா தான் போய் அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட போய் சேரும், எளிமையா சேரும். அந்த பணி தானே ஆசிரியர் பணி. உலகத்திலே தலை சிறந்த பணி எது என்று கேட்டால் உண்மையிலே இந்த குருகுலம் தான், இந்த பள்ளி ஆசிரியர்கள் தான். இதை நான் அடித்து சொல்வேன். எந்த அரட்டை அரங்கத்தில் எந்த மேடையிலும் இதை நான் பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றேன். என்ன காரணம்? இன்றைக்கு நான் தமிழ் பேசுகிறேன் என்று சொன்னால், உச்சரிக்கிறேன் என்று சொன்னால், நான் மயிலாடுதுறையில் தேசிய உயர்நிலைப் பள்ளியிலே படித்தேன். என்னுடைய தமிழ் ஆசிரியர் அங்கே பாடம் நடத்துவார். ராமபத்ரன் என்ற ஒரு ஆசிரியர். அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விதம் அப்படியே நான் ஒரு 100-150 வாய்ஸ்ல நான் மிமிக்ரி பண்ணுவேன். அவருடைய வாய்ஸ் அப்படியே பண்ணுவேன். தேரா மன்னா செப்புவ தொடையேன் எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்பங்குவார். அப்படியே எனக்கு ஏறும், வேல் அப்படியே பாயிற மாதிரி ஏறும். தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முழவின் ஏங்க என்று சொன்னால் தாக்கிட்ட 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 அந்த தாளத்தில் தமிழ் கற்றேன். எத்தனை வார்த்தைக்கு எத்தனை வார்த்தை போடணும்? ஒரு வார்த்தை அல்ல, இட்ஸ் எ ப்ராசஸ். இன்றைக்கு என்ன பார்த்துட்டு எவ்வளவோ நல்ல தமிழ் பேசி இருந்தாலும் அதையெல்லாம், இது தண்ணீரிலே மீன் எழுதால் கண்ணீரைத்தான் யார் அறிவார், தனிமையிலே நீ எழுதால் உன்மனதை யார் அறிவார். இந்த இதை சொன்னதும் டி ராஜேந்தர் தான். ஆனால் இதெல்லாம் சில பேரோட மண்டையில ஏறி இருக்காது, ஏறாது. அவர்களுக்கு என்ன பார்த்தா என்ன தெரியுமா? வாடாய மச்சி வாழைக்க பச்சி உடம்ப பிச்சி பொட்டுடுவம் பச்சி. இது பாருங்க, இது லோ கிளாஸ் மாஸ். இதே மைதிலி எண்ணெய் காதலில சொல்றேன், லவ் இட்ஸ் நாட் a one day progress, actually it's a wonderful process. லவ் இட்ஸ் நாட் a one day progress, actually it's a wonderful process. இத சொன்னது டி ராஜேந்தர் தான். அது அவனுக்கு ஏறல, சில பேருக்கு ஏறாது. அது கிளாஸ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணான், மாஸ் அக்செப்ட் பண்ணல. உடனே அவன் என்ன பண்ணா, என்ன பார்த்தா சில பேர் டண்டன காணா, நான் உடனே டனக்கன காணேன். ஏன்னா அவன் ரேஞ்சுக்கு அவனுக்கு தான் புரியும். நீ அப்புறமா நான் கேட்கிறேன், என்ன பார்த்து டண்டனக்கான்னு சொன்னா நான் வருத்தப்பட மாட்டேன். எதுக்கு சொல்றேன்? ஆசிரியர் பணி அறப்பணி, அரைப்பணி அல்ல, அறப்பணி. உலகத்திலேயே வேற எந்த வேலை பார்க்கிறவங்களுக்கு இல்லாத ஒரு சாட்டிஸ்பாக்சன். ஒருத்தன் பெரிய இன்ஜினியரா இருப்பான், அந்த இன்ஜினியர் போய் அவன் வீட்டில் போய் படுத்தான்னு வச்சுங்க, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருந்தாலும் சரி, எந்த தொழில் செய்யறவனும் படிச்சு போய் படுத்தா அவன் தொழில ஒரு ஜாப் சாட்டிஸ்பாக்சன் இருக்காது. ஆனா இந்த ஆசிரியர் தொழில மட்டும்தான். தாங்கிட்ட படிச்ச பையன் இன்னைக்கு என்ன உருவாக்கின ஆசிரியர்லாம் நான் அரட்டையரங்கத்தில் பேசினாக்கா, என்கிட்ட படிச்ச பையா என் டி ராஜேந்தரியா அப்படி என்று மகிழ்கிறார்களே. தன்னிடம் படித்த மாணவன் ஒரு டி ராஜேந்தராக மட்டுமல்ல, ஒரு கலெக்டராக, ஒரு டாக்டராக, ஒரு இயக்குனராக, ஒரு நடிகனாக, ஒரு கவிஞனாக, ஒரு கலைஞனாக, நல்ல மனிதநேயம் உள்ள மனிதனாக அவன் உருவாகி நின்றால், தன்னால் உருவாக்கப்பட்டவன் ஆலமரமாக நிற்கிறானே என்பதை எண்ணி பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரே தொழில் இந்த ஆசிரியர் தொழில் மட்டுமே. இதில் இருக்கிற ஜாப் சாட்டிஸ்பாக்சன் எதிலுமே இருக்காது. அதுதான் ஆசிரியர் பணி. என்றைக்கோ மறைந்து விட்டார் ராதாகிருஷ்ணன் ஐயா. மறைந்தாலும் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் நம்முடைய மனதில் இன்றைக்கும் அவர் நிறைந்திருக்கிறார், நீங்காமல் இருக்கிறார். என்ன காரணம்? அவர் ஆற்றிய பணி. வேறு எந்த பணி ஆற்றியிருந்தாலாவது இந்த புகழ் கிடைத்திருக்குமா? இன்றைக்கு குழந்தைகள் தினத்தை கொண்டாடுகிறோம். ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிறந்த தினத்தை குழந்தைகள் மீது கொண்ட நாட்டத்தின் காரணமாக, குழந்தைகள் மீது அவர் கொண்ட தாளாத காதல் காரணமாக, அதை போல ஒரு ஆசிரியராக இருந்து இந்த ஆசிரியர் பணியின் பெருமையை பறைச்சாற்றிய காரணத்தால் தான் ஆசிரியர் தினமாக இன்றைக்கும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றார். அதனால் ஆசிரியர் பணி என்பது நீங்கள் நினைப்பதை போல மற்ற பணி இன்னும் எல்லாரை விட உங்களுக்கு த ரெஸ்பான்சிபிலிட்டி, இன்னும் எப்பேற்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடியவர்கள். உங்களுடைய வில்லிலிருந்து விடுபடக்கூடிய அம்புகள் தான் நீங்கள் உருவாக்கக்கூடிய மாணவர்கள். இது சாதாரண பணி அல்ல. ஒரு பள்ளிக்கூட மாணவனுக்கு மட்டும் நீங்கள் ஹோம்வொர்க் கொடுத்தால் போதாது, தினம்தோறும் நீங்களும் ஹோம்வொர்க் செய்ய வேண்டும். நான் இதை சொல்வதற்கு நீங்கள் வருத்தக்கூடாது. இந்த மாணவர்களை உருவாக்க ஒவ்வொரு ஆசிரியரும், எனக்கு தெரியும் அருமையான ஆசிரியர்களை பார்த்திருக்கிறேன், பேராசிரியரை பார்த்திருக்கின்றேன். அவர்களுடைய அந்த டெடிகேஷன், அவர்களுடைய முழு அர்ப்பணிப்பு,
அப்படிப்பட்ட ஆசிரியர்களாம் இருந்த நல்லாசிரியர்கள் இருந்த காரணத்தால் தான் இந்த அளவுக்கு இன்றைக்கு கல்வி வளம் பெருகி இருக்கிறது. ஒவ்வொரு பையனையும் இன்னைக்கு கல்வி என்பது இன்றைக்கு விவசாயம் செய்து பயிர் வளர்க்கிறோம். ஆனால் இந்த கல்வியின் மூலம் தான் அறிவு பயிர் வளர்க்கின்றோம். அறிவு பயிர் வளர்ப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒவ்வொரு மாணவனையும் not only cultivate, you should motivate, you should activate. இத்தனையும் செய்வதற்கு என்ன காரணம்? You should have the power. இந்த பவர் இல்லாமல் எங்கிருந்து பவர்? சிவன் என்று சொல்கிறோம், சக்தி என்று சொல்கிறோம். சக்தி இருந்தால் தான் சிவம். சக்தி இல்லையே சிவமும் கூட தவம், சிவமும் கூட சவம். சக்தி இருந்தால் தான் சிவம். அந்த சக்தி எங்கிருந்து உருவாகிறது? the power. அந்த பவரை கொடுப்பது யார்? ஒன்றும் இல்லை, செல்போன் வச்சிருக்கீங்க, செல்போன் இருக்கு, சிம் கார்டு இருக்கு, டவர் இருக்கு, சார்ஜ் தட்டா பேச முடியுமா? கீங் கீங் கீங். அந்த சார்ஜை கொடுக்கிறது யார்? அப்படி ஒவ்வொரு மாணவனுக்கும் அன்றாடம் சார்ஜை தருவக்கூடிய அந்த சார்ஜை வைத்துக் கொண்டிருப்பது ஆசிரியர் பெருமக்கள் மட்டுமே. உங்க பவர் என்ன நீங்க உணரணும். இந்த பவர் ஆசிரியர்கள் கையில இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆசிரியர் பணி. ஆசிரியர் என்றால் யார்? காலை ஏற்றி விடுவது ஏணி, கரை ஏற்றுவது தோணி. கற்று உணர்ந்தவன் தான் ஞானி. தான் கற்றதை அடுத்தவனுக்கு கற்றுத்தர வேண்டும் நினைக்கக்கூடிய ஒரு அபிமானி அவர்கள் மட்டும்தான் ஆசிரியர்கள். தான் கற்ற இன்பத்தை, தான் பெற்ற இன்பத்தை, தான் கற்ற அறிவை, பெற்ற அறிவை, உற்ற அறிவை மற்றவருக்கு எடுத்து தர வேண்டும் என்ற அது ஒரு கொடை. இப்ப நான் இன்னைக்கு நான் எம்ஏ ஹிஸ்டரி படிக்கும் போது என்னுடைய பேராசிரியர் அமீர் அலி என்ற பேராசிரியர். அவர் இன்றைக்கும் நான் மறக்க முடியாது. ஏன்னு கேட்டாக்கா இந்த தமிழோட உள்ள ஃப்ளோ மட்டும் தான் நீங்க பார்த்திருப்பீங்க. why the Mohammedan should go to the mountain should come to the Mohammedan. இப்படி இந்த டக 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 டகன்னு அடிக்கிறதுக்கு கத்துக்கிட்டது எல்லாம் என்னுடைய பேராசிரியரிடம் இருந்து. அவர் அந்த அருவி கொட்டியது, அந்த அருவியிடம் பாத்திரமாக கையை ஏந்தினேன், தாங்கினேன், காது கொடுத்து வாங்கினேன். அதான் உண்மை. ஆசிரியர் கொட்டினார் அருவியாய், அவரோ கொட்டும் அருவி, நானும் அது குளித்த ஒரு சிறு குருவி. கருத்துக்களை கேட்டேன் துருவி துருவி. எனக்கு அறிவை ஊட்டி அவர் ஒரு அற்புத கருவி. அவர்தான் ஆசிரியர், பேராசிரியர். அப்படிப்பட்ட ஆசிரியர் நீங்கள். உடனே இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். எல்லா ஆசிரியர்களுக்கும் சில பேர் பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னா உங்களுக்கு ஒரே ஒன்று, நீங்க நல்ல ஆசிரியர்கள், நல்ல பாடத்தை அவர்களுக்கு போற்றி வைக்கிறீர்கள், எல்லாம் பண்றீங்க. ஆனா மாணவர்களை இப்ப ஒண்ணு இல்லை, இந்நேரம் இதெல்லாம் பேசிட்டு இருங்க, சும்மா இப்படி இருந்த இந்த சபை ஒண்ணு இல்லை, வாடாய மச்சி வாழைக்காய் பச்சுனது உடனே தாளம் வந்தது. எப்படி? நான் ஏதாவது உங்களை தாளம் போட சொன்னா? நீங்கள்லாம் கற்று உணர்ந்தவர்கள், கற்று அறிந்தவர்கள், ஞானம் பெற்றவர்கள், ஞானத்தை கற்றுத்தருபவர்கள், நீங்கள்லாம் ஞான கூத்தர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு அந்த என்டர்டைன்மெண்ட் வரக்குள்ள ஒரு டீச்சர் கூட போனாங்க. என்ன காரணம்? அது ஒரு இசை ஞானம். அந்த பாடின உடனே உங்களே அறியாம கை தட்டிங்க. இது என்னன்னா தாளம் போட்டீங்க. இதே தான். நீங்கள் பாடத்தை எல்லா மாணவர்களையும் படிக்க சொல்லுகிறீர்கள், ஓகே. அதை படிக்க சொன்னால் மட்டும் போதாது, பாடத்தை கற்றுக் கொடுத்தால் மட்டும் போதாது, உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்று அந்த வாழ்க்கையை கற்றுத்தர வேண்டும். கல்வியலில் வாழ்வியலை நீங்கள் சேர்த்து கற்றுத்தர வேண்டும். ஒரு மாணவனுக்கு இன்னைக்கெல்லாம் நான் என்னை கூட கேட்பாங்க, என் நண்பர் ரமேஷ் கூட கேட்டாரு. காரில் இவ்வளோ நேரம் வந்தேன், வரப்பெல்லாம் பாடிக்கிட்டே இருந்தேன். அப்போ உடனே ரமேஷ் என்னை பார்த்து கேட்டாரு, சாரி அங்கிள் ஒரு சின்ன டவுட்டு. அப்போ சொன்ன, அங்கிள் அங்கிள்லாம் கூப்பிட்டு வயசாக்காத என்ன